ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு விஷயத்தை நம்ம எதுக்குமே எந்த இதுக்குமே நம்மளால் செய்ய முடியல, சொல்ல முடியல அப்படிங்கிறத காட்டியும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்லிக்கிட்டீங்கனாலே அதுவே எங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஏன்னா என்னால் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்க முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும், பண்ண முடியும். என்னாலேலாம் அதெல்லாம் செய்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கனால நான் எதுக்கு என்னத்துக்குன்னு நம்ம கேட்காம இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீ செய்கிறதுல உள்ள மற்ற விஷயங்களில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு இது பண்ணாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுக்குமே இனிமேல் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒருத்தரை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இருந்தாகணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறது உங்ககிட்ட. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம எதுவுமே சரியில்லை, இல்லை அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத விட்டுட்டு, நமக்கு என்ன கரெக்டாக வருமோ அதை நம்ம செஞ்சோனாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷமான இதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் ஒரு சில விஷயங்களை என்னால் யோசிக்க முடிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை இது பண்ணுறதுக்கான இது அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. பேசினோன்னா அதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி இருக்காது நான் இல்லைங்களே. போக போக நம்மளுக்கு எல்லாரையும் நம்ம அனுசரித்து தான் நான் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை நம்ம ஒரு சில விஷயங்களில் மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாததான் இருக்கும். அதெல்லாம் நான் எப்போதுமே நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நமக்கு இதெல்லாம் வேணும் வேண்டான்ட்டு நான் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அப்போ தான் நீங்கள் என்னால் எதையுமே சரி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஒரு சில விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் அவங்க நம்மளுக்கு என்ன விதத்தில் என்ன இது பண்ணுறாங்களோ அதை சரியான ஒரு இதில் இது பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு இப்பப்போ ஒரு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எதையுமே நான் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்க வேண்டியது தான். அப்பப்போ அது கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்மளே உருவாக்கிக்காம அதெல்லாம் ஒரு சரி செஞ்சனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் தான் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சரி பண்ணணுங்கிறது தான் நான் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. போக போக எல்லாமே நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை.